அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு கணக்கு தான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இதை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது எல்லா பேருக்கும் தேவைப்படுற ஒரு கணக்கு தான். இன்னும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணக்கு வரும். இன்றைக்கி காலையில் நான் என் தம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் நல்லா தண்ணி அடிப்பார், தம் அடிப்பார், சிகரெட்டு பிடிப்பார். ரொம்ப நல்லா அதிகமாக, நல்லான்னு சொல்லக்கூடாது, ரொம்ப அதிகமாக பண்ணுவார். இன்றைக்கி நாங்கள் உட்காந்துருக்கும்போது, நீ இப்படி சிகரெட் அடிக்கிறே, ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட் அடிப்ப அப்படின்னு கேட்டாங்க கூட இருக்கிறவங்க. ஒரு நாளைக்கு 20 சிகரெட் வரை அடிப்பேன்னு பெருமையாக கெத்தாக சொன்னார். அதை அவன் பெருசாக நினச்சி பேசிட்டான். அவனுக்கு தனியாக பேசணும். அப்போ நான் ஒரு கணக்கு யோசித்தேன். அவன் ஒரு நாளைக்கு 20 சிகரெட் அடிக்கிறான். அப்போது ஒரு ஆண்மகன் குறைந்தது ஒரு நாளைக்கு 5லேருந்து 20 வரைக்கும் சிகரெட் அடிப்பாங்க. நம்ம 5 சிகரெட் அடிக்கிறவங்களுடைய ஒரு கணக்கை மட்டும் பார்ப்போம். 5 சிகரெட் அடிக்கிறவர் 50 ரூபா கணக்கு போடுவோம். ஒரு நாளைக்கு மினிமம் 50 ரூபாய்க்கு சிகரெட் அடிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆனதும் ஒரு குழந்தை பிறந்ததும் நீங்கள் அந்த சிகரெட் அடிக்கிற பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா, சிகரெட்டே பிடிக்காமல் இருந்தால் ரொம்ப நல்லது. நான் பிடிக்கிறதுக்கு சொல்லலாம், பிடிக்காமல் இருக்கணும். ஆனால் அப்படியே உங்களுக்கு அந்த பழக்கம் இருந்தால் கூட, திருமணமாகி குழந்தை பிறக்க அன்னைக்கு நீங்கள் அந்த குழந்தைக்காக அந்த பழக்கத்தை விட்டால், மாதம் மினிமம், நான் சொல்கிறது எல்லாமே மினிமம் தான், மினிமம் 1500 ரூபா சிகரெட் அடிக்கிற பணத்தை மட்டும் நீங்கள் சேமிக்க முடியும். அந்த 1500 ரூபாவை நீங்கள் ஆர்டி போட்டால் 20 வருஷம் உங்கள் குழந்தை வளர்ந்து கல்லூரி செலவுக்கோ கல்யாண செலவுக்கோ, ஆணோ பெண்ணோ, ஆனால் ஒரு செலவுக்கு 3,60,000 ரூபாய் நீங்கள் சேமிக்க முடியும். 20 வருஷத்தில் 3,60,000 ரூபாய் நீங்கள் சேமிக்க முடியும். அந்த 3,60,000 ரூபா ஆர்டியில் இருந்தால் அதோடைய பகுதி 1,80,000 ரூபா உங்களுக்கு வட்டி வகையில் கிடைக்கும். அப்போது 5,40,000 ரூபா வெறும் 20 வருஷத்தில் நீங்கள் மினிமம் ஒரு நாளைக்கு 5 சிகரெட் அடிக்கிறதுல 5,40,000 ரூபாய் ஆகுது. இந்த 5,40,000 5 லட்சமாகவே வைங்க. இது என்னுடைய ஒரு கணக்கு தான். இதில் கொஞ்சம் முன்ன பின்ன கணக்கு தப்பாக இருக்கலாம். ரொம்ப கரெக்டாக இல்லை, துல்லிய கணக்கில் மனக்கணக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். திடீர்னு பேச தோணுச்சு. 5,40,000 ரூபா உங்கள் குழந்தைக்கு, அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, நீங்கள் சேமித்து வைக்கலாம். நீங்களும் லட்சாதிபதி தான். நீங்கள் சேமிக்கிறது போக இதில் உங்களுக்கு ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு 20 வருஷம் ஆயுள் அதிகமாக இருக்கும். 80 வயசில் இறந்து போக வேண்டிய நீங்கள் இந்த புகைப்பிடிப்பினால் 60 வயசில் இறந்து போவீங்க. 20 வருஷமும் 5-6 லட்சம் ரூபாவும் நீங்கள் இழக்கணுமா இல்லை திருந்தணுமா அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணுங்கள். இது 5 சிகரெட் அடிக்கிறவங்க கணக்கு. அதிகமாக அடிக்கிறவங்களுக்கு நீங்களே கணக்கு போடுங்க. நன்றி.